நான் இந்த கல்லூரியில் வந்து உளவியல் துறை உதவி பேராசிரியராகவும் பண்ணை மேலாளராகவும் வேலை செஞ்சுட்டு பணிபுரிச்சுட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒரு 300 ஏக்கர் வந்து ஒரு 100 ஏக்கருக்கு வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கு. அதில் வந்து இந்த ஏரியா வந்து குறைஞ்சபட்ச ரசாயன உரங்கள் கூடவே வந்து இயற்கை உரங்கள் சேர்த்து அங்கே ஒரு 50 ஏக்கர் இருக்குது. அது முழுக்க வந்து என்னென்னா ரசாயன உரம் இல்லாமல் இயற்கை முறையில் தான் வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து அப்போ எல்லாமே பண்ணலான்னு ஒரு கேள்வி வரலாம். அது சாத்தியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம உற்பத்தியும் பெருக்கணும், அதே மாதிரி நிலத்தையும் பாதுகாக்கணும். அதுக்காக ஸோ நம்ம எல்லாருமே இப்போ போயிட்டு பண்ணையை சுற்றி பார்க்கணும். இங்கே படிக்கிற பிஎஸ்சி வேளாண்மை படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு தொழில் முனைவோராக உருவாக்கணுங்கிறதுக்காக சேது பாஸ்கரா அக்ரோ ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு கம்பெனி சிறுதானியம் பாரம்பரிய நெல்களை இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி R&D அந்த விஷயங்களில் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவோம். இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கிற மாதிரி மக்காச்சோளத்தில் சிறுதானியத்தில் அவல் மேக் பண்ணி அதை மார்னிங் வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்ரி சாட்டர்டே நம்ம அவள் தான் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்குறாங்க. அமராவதி புதியில் CAS ஆர்மி கேம்பில் அதே மாதிரி. ஸோ இது மாதிரி நிறையா ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி இங்கே கம்ப்ளீட் பண்ணுற பசங்க வந்து இதில் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு தனியாக அவங்க தொழில் தொடங்குவாங்க. இது அவங்க போய் உற்பத்தி பண்ணி நமக்கு பொருள் கொடுத்தாலும் நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கிக்கணும். ஸோ அதில் வந்து என்னென்னா எல்லோரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் ஒவ்வொருத்தரும் அடுத்து 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது எங்கள் சேர்மன் சார் நோக்கம். அது இந்த நிறுவனத்து மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தோட்டங்கள் உருவாக்கி 10 ஏக்கர்லேருந்து 100 ஏக்கர் வரைக்கும் இப்போ இடம் இருக்குது, தண்ணி இருக்குது. ஆனால் எல்லாராலையும் வந்து தோட்டங்களை பார்க்க முடியும். அப்போ நாங்களே ஃபார்ம் கன்சல்டன்சி வச்சுருக்கோம். நாங்களே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி கொடுப்போம், ட்ரிப் இரிகேஷன் போட்டு கொடுப்போம், மந்த்லி வந்து ஒவ்வொரு விசிட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான சார்ஜஸ் எல்லாமே அந்த பிஎஸ்சி அக்ரி படிக்கிற பசங்க தான் ஃபீல்டு லெவலில் போய் சூப்பர்வைசிங் பண்ணி ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரியும் இது வந்து ரொம்ப நன்றி. இப்போ எதாவது வேணும்னா ஃபார்ம்ஸ் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரியோட கால்நடை பண்ணைக்கு வந்திருக்கோம். அந்த பண்ணையில் வந்து கால்நடைகள் வந்திருக்கு. என்னென்ன கால்நடைன்னு பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட கறவை மாநிலங்கள் இருக்குது, 20க்கும் மேற்பட்ட மஞ்சு விரட்டு காளைகள் இருக்குது. அப்புறம் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் இருக்குது, ஆக்கு இருக்குது, நாட்டு குதிரைகள் இருக்குது, நடன குதிரைகள் இருக்குது, கழுதைகள் இருக்குது. இன்னும் வந்து நம்ம பார்த்தோம்னா பன்னிகள் இருக்குது. ஸோ நாட்டு நாய்கள் இருக்குது. இப்போ பொமேரியன், டாபரட் இது மாதிரி சில வெளிநாட்டு வகை நாய்களும் இருக்குங்க. ஸோ நம்ம போய் ஒன்றா பார்க்கலாம். நம்ம
மேலும் நம்ம வந்து ஒரு ராஜஸ்தானில் மட்டும் பார்க்கக்கூடிய 3 ஒட்டகங்கள் வளர்த்துட்ருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே இப்போ அதை பார்த்துடலாம்.
ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. கார் இல்லாத ஒரு குறை தான். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே ஏற்படுத்திருக்கோம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கலாம். இந்த நாள் நம்முடைய பயணத்திலே ஒரு முக்கியமான நாள். இந்த வேளாண் கல்லூரியை சுற்றி பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. என்ன ஒரு சிறு குறை, நாம் அவரோடு இருந்து இந்த ஒரு நாளை செலவழிக்க வேண்டும் என்று கருதினோம். அது நமக்கு கிட்டவில்லை. இன்னும் நாட்கள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே வந்திருந்த நண்பர்கள் காலையிலிருந்து உள்ளபடியே காலையிலிருந்து ஏன்னா ஸ்வேதா அம்மா, லட்சுமி அம்மாவை நான் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன் இல்லையா. காலையிலேருந்து அவர்கள் தயாரிப்பு பணியிலேருந்து 2 பேருந்துகள் மாறி நம்ம கவிஞரையாக கூட கோச்சுக்குவார். ஆக அவ்வளோ சிரமத்தின் மத்தியில் இங்கே எல்லோரும் ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். நீங்கள் சுற்றி பார்த்த வரையிலே இந்த சேது பாஸ்கரா வேளாண் ஆராய்ச்சி மையத்தை சுற்றி பார்த்த முறையிலே உங்களுடைய மனதிலே பட்டதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அது அனைவருக்கும் தெரிகின்ற வரை உங்களுடைய சுய விளம்பரத்தை, உங்களுடைய சுய முகவரியினை நீங்கள் சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒளிப்பதிவாகிட்டு இருக்கு. ஆகையினால் உங்களை பற்றிய விவரங்களை சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவுகள் அங்கே இருக்கின்ற அவருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக முதலிலே எங்களுடைய ஒரு எழுத்தாளர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய SLS பழனியப்பன் அவர்கள் வைரவம்பட்டி பகுதியிலே செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகம் நடத்தி வருகிறார். எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்து வழிநடத்துகிறார்கள். அவருடைய கருத்துக்களை வந்திருக்கிறீங்க. அதற்காக எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஐயா சேதுகுமணன் அவர்கள் 140 நாடுக்கு மேலே பயணம் பண்ணியிருக்கிறாரு. அவரோட சந்திக்கணும் அப்படிங்கிறத எங்களோட ஆவலாக இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் நிறைய நாட்டு நோட்டுகள்லாம் சேர்த்து அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கிறோம். எங்கள்கிட்ட இல்லாத சில இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அதனால் அது சம்மந்தமாக ஐயாட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஆள்வல் நாங்கள் வந்திருந்தோம். இங்கே எல்லாம் விவசாய இதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். இந்த லெமன் கிராஸ், அந்த எலும்புச்சை புல்லை இந்த இடத்துல பார்த்தோம். நம்ம லெமன் கிராஸ் ஆயில்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஆயில் இப்போ நீங்கள் அந்த மரத்தை செடியை நம்ம எடுத்து முகர்ந்து பார்த்ததில் அந்த ஆயில் நம்மளுக்கு நல்லா வாசமாக இருந்தது. இந்த மாதிரி பல வகையானதெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதற்கு வாய்ப்பை ஏற்று கொடுத்த ஐயா குமணன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அதே மாதிரி ஒரு நல்ல உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதற்காகவும் அனைவரும் சார்பாக ஒரு நன்றி ஐயாவுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான காட்சி இன்றைக்கு நாங்கள் கண்டோம். அருமை நண்பர், என்னோடு 2018 கல்விச்செம்மல் என்ற விருதை பெற்றவர், புலவர் மாமணி விருதை அப்பொழுது நான் பெற்றேன். அவரை இன்றைக்கு சந்திக்க போகிறோம் என்ற ஆவலில் தான் நாங்களெல்லாம் வந்தோம். இருந்தாலும் இங்கே இருக்கிற நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்கள், கந்தப்பழம் என்கிற அந்த செயலாளர் அவர்கள், அவரோடு ஆலோசகர் அவர்கள், இவர்கள் 2 பேரும் எங்களுக்கு நல்ல விருந்து உபசரிப்பையும் அற்புதமான தமிழ் பேசுகிற உபசரிக்கிற சொற்களை மிக அற்புதமாக வழங்கினார்கள். வெறும் வேளாண் கல்லூரி இல்லை, விலங்குகளோடு விலங்குகளாக மாறாமல் அந்த விலங்குகளோடு அன்பு காட்டுகிற ஒரு அற்புதமான காட்சியை, பறவைகளை, ஒட்டகங்களை, எல்லா விலங்குகளையும் அன்போடு நேசிக்கிற ஒரு பாவனையை, பக்குவத்தை இந்த கல்லூரி நமக்கு வழங்கி இருக்கிறது. 300 ஏக்கர் பரப்பளவில் இப்படி ஒரு குக்கிராமத்தில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இணையாக இந்த வேளாண் கல்லூரியை அமைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது என்னுடைய நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சியாகவும் பூரிப்பாகவும் இருக்கிறது. அவர்கள் வழங்கிய அந்த உணவும், அவர்கள் காட்டிய அந்த உபசரிப்பும் இன்றைக்கு நாம் அந்த கதாநாயகனாக இருக்கிற சேதுகுமணனை பார்க்க என்ற ஏக்கத்தை தீர்த்து வைக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம்.
திரும்ப பெற முடியாத ஒரு அற்புதமான மணித்துளிகளை இந்த வேளாண் கல்லூரியில் நாம் செலவிட்டோம். புதிய செய்திகளை, அதன் பிரம்மாண்டத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. தற்காலத்திற்கு தேவையான ஆர்கானிக் ஒரு மிகச்சிறந்த அளவிலே அதற்கான முன்னெடுப்பு, அதற்கான படிப்பு, அதற்கான ஆராய்ச்சி இவற்றையெல்லாம் தொடர்ந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணிப்புடன் செய்து வருகிறார்கள். புலவர் மாமணி சொன்னது போல தங்கப்பழம் ஐயா அவர்கள் வந்தவுடனே மிகச் சிறப்பாக ஒரு சொற்களால் நம்மை வரவேற்றார்கள். இது விரைவில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறுவதற்கான எல்லா தகுதிகளும் சிறப்பும் இருக்கிறது. அதற்காக எல்லாம் வல்ல இறையாற்றலை வேண்டி இங்குள்ள அனைவருக்கும் இறையாற்றல், உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் தந்து மேலோங்கி வாழச் செய்ய பிரார்த்தித்து இந்த வாய்ப்பிற்கு மீண்டும் அந்த இறையாற்றலுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை வாசகர் வட்டத்திற்கு அளித்த நம்முடைய நூலகர் மற்றும் வாசகர் வட்ட தலைவர் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேது பாஸ்கர வேளாண்மை கல்லூரியில் நல்ல முறையில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை விட எங்களுக்கு சுற்றி காண்பித்து சில செய்திகளை எங்களுக்கு தந்தார்கள். அதே போல் இங்கே விளைபொருள்களையும் ஆர்கானிக் விளைபொருள்களாக விளைவித்து கொண்டிருக்கிறார்கள். இடுபொருள்கள் மற்றும் விளைபொருட்களை எங்களை மாதிரி பொதுமக்களுக்கும் தந்து உதவ வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதை நான் கலாமின் கனவு கல்லூரி என பதிவு செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கலாம் ஒரு கல்லூரி எப்படி இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டாங்களோ, எப்படி மரங்கள் நட்டு பசுமை இந்தியாவாக மாற்றணும் அப்படின்னு கனவு கண்டாங்களோ, அந்த 2 கனவையும் நனவாக்கி இருக்கிறது இந்த கல்லூரி என்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஆல் கிரெடிட் கோஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லாரையும் அழைத்து அந்த எல்லாத்துக்கும் காரணமான ஜெயச்சந்திரன் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் இங்கு பதிவு செய்கிறேன். முதலில் ஐயாவோட குணத்தை பற்றி ஒரே வரையில் சொல்லிவிட்டு அடுத்த கல்லூரிக்கு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜீவன் இந்த காலத்தில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னுதாரணம் அவங்க தான். ஒரு சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கி இருந்துச்சு. பூமி வெப்பமயமாதல் பற்றி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு பசுமை பூங்காவும் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக மிக அருமையாக இருக்காது. மாணவர்கள் பாடத்திட்ட அறிவோட அனுபவ அறிவையும் பெறும்போது தான் பின்னாடி வாழ்க்கையில் அவங்களுக்கு அது பயன்படும். அப்போ அப்ளிகேஷன் நாலேஜும் இந்த கல்லூரியில் கிடைக்கிது. அதனால் இந்த மாணவர்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் கிடச்சி அப்ளிகேஷன் லெவலில் இந்த நாலேஜ் கிடைக்கிறதுனால நிச்சயம் அவங்க எதிர்காலத்தில் ஷைன் பண்ணுவாங்க. இவங்க நல்ல உயர்ந்த பதவிக்கு இவர்கள் இன்னும் 10 பேருக்கு ஒரு பணி கொடுக்குற அளவுக்கு இந்த மாணவர்களை உயர செய்து இந்த கல்லூரி இந்த பொன்னான வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு. நம்ம அவ்வளோ பேருமே இன்று இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்கிறதை விட இந்த வரத்தை இன்று நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். இந்த மண்ணில் கால் பதிக்கிற வரத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை மிகவும் எங்கே சுற்றி பார்த்தாலும் கலாமோட புகைப்படம் தான் இருக்குது. கலாமோட தீவிர ரசிகராக இருந்து கலாமோட கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் சேது பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் சகோதரர் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் இது விரைவில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக நிச்சயம் உருவாகும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இனிய ஒரு நாள், மறக்க முடியாத நாள். நம்ம தாளால் இனிய நண்பர் அவர் எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். 2000 கன்றமாணிக்கத்தில் நான் வேலை பார்த்தேன். அப்போ இந்த கல்லூரியுடைய தாளார் ஐயா கூவா சேது ஒக்கூரில் தலைமை ஆசிரியராக இருந்தார். நான் அங்கே போய் 2000 ஜாயின் பண்ணவனே இதே வாசகர் வட்டத்தை அங்கே கன்றமாணிக்கத்தை ஆரம்பித்த பெருமை எனக்கு உண்டு. அதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். இந்த தாளாரோட அப்பா எனக்கு நல்ல ஒரு நண்பர். அதுபோக நம்ம கந்தப்பழம் அவர் எங்கள் குடும்ப நண்பர். அவளுடைய நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவங்க இன்றைக்கி அவர் இல்லாத ஒரு குறையை அவர் பொறுப்பாக இருந்து செஞ்சதுக்கு அவருக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோடய பேர் ஹேமமாலினி. நான் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன். பொதுவாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் போகும் அப்படின்றது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், குறிப்பாக பெண்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்வை 100% ஒரு மனநிறைவாக கொடுத்த
ஜெயச்சந்திரன் அப்பாவுக்கு என்னுடைய பணிவான நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையோடு வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டு கொடுத்து அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான நிறைவை இந்த நாள் கொடுத்துருக்கு. இது யாருனாலையும் மறுக்கவே முடியாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க காலையில் கொடுத்த அந்த இயற்கை சார்ந்த அந்த கரும்பு ஜூஸ் நம்ம வெளியில் குடிக்கிறதுக்கும் இங்கே அவங்க கொடுத்ததுக்கும் வெயிலிருந்து வந்த உடனேயே அவ்வளோ ஒரு அருமையான அந்த தாகத்தை தீர்க்கும் போதே இயற்கை எங்களுக்குள்ளே வந்ததுன்றதை உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த அந்த செடிகளாக இருக்கட்டும், இப்போ நம்ம கடையில் பார்க்குற அந்த மல்லிகையே வந்து நேரடியாக அது எப்படி எங்கள் வயல்வெளிகளில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகள், நிஜமாக சொல்லணுன்னா அந்த எரும மாடெல்லாம் வந்து நம்ம புத்தகங்களில் படிக்கும்போது பார்த்துருக்கோம். அந்த எரும மாடு தண்ணிக்குள்ளே வந்து குளிக்கிறத பார்க்கக்கூடிய அந்த ஒரு அருமையான சொர்க்கத்தை இந்த நாளில் உணர முடிஞ்சது. இதை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை விட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கல்லூரியில் பணியாற்றி இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவ்வளோ யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க விவசாயத்தை விவசாயம் வந்து மக்கள் மதிக்கலை அப்படின்னு. யாரெல்லாம் விவசாயத்தை காப்பாற்றணும்னு அந்த உணர்வோடு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வந்து விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை வரக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியை பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கே அறுவடை பண்ணுறது எப்படி பண்ணணும்னு ஃபீல்டு ஒர்க்கோடு சேர்த்து ப்ராக்டிக்கலாக, அதாவது தியரிட்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதை எப்படி வந்து மார்க்கெட் பண்ணணுன்ற சில டெக்னிக்ஸும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட முயற்சிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் போய் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய அட்மிஷன்ஸ் வரணும், இதோட அடுத்த லெவல் போய் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜெயச்சந்திரன் அப்பா அவர்களுக்கும் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகி மற்றும் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்களை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வராக இங்கு வருகை புரிந்துள்ளேன். இந்த நாள் இனிய நாள். ஏனென்றால் பலதரப்பட்ட துறைகளை சார்ந்த நண்பர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து எங்கள் திருப்பத்தூரை சார்ந்த வாசக வட்ட தலைவர் திரு ஜெயச்சந்திரன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதற்கண். ஏனென்றால் இன்றைய தினம் இந்த வேளாண் கல்லூரியை எங்களுக்கெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியதற்கு முதற்கண் நன்றி. விவசாயமின்றி விலங்குகள் கிடையாது என்ற கூற்றிற்கு ஏற்றாற்போல இந்த வேளாண் கல்லூரியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியின் தாளாளர் திரு சேதுகுமணன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர் அனைவருக்கும் எங்கள் வாசகர் வட்ட துறை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் எம் சங்கீதா. நான் வந்து ஒரு அக்குஹீலராக இருக்கேன். எனக்கு இந்த இடத்துல எல்லாருமே ஒரு புது அறிமுகம் தான். ஏன்னா என்னையை பற்றி யாருக்குமே தெரியாது. நான் வந்து இயற்கை வாழ்வியலில் இருக்கோம், ஆனால் விவசாயம் பற்றி எதுவுமே தெரியாது. வானகம் பற்றி நிறையா விஷயங்கள் வந்து நம்மாழ்வார புத்தகம் படிச்சிருக்கோம். ப்ளஸ் வானகம் வந்து ஒரு 2-3 முறை போயிட்டு வந்திருக்கேன். அங்கே வந்து இயற்கை வாழ்வியலாக இயற்கையை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் நிறைய கற்றுட்ருந்தோம். ஆனால் அதை விட ஒரு படி மேல் அப்படின்றது இங்கே நான் சொல்லலாம். எதனாலனா இங்கே ஒரு கல்லூரியை வச்சு அவங்க வந்து அடுத்த தலைமுறையை வந்து நம்மளோட கரஸ்பாண்ட் அவர் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றதுன்றது இதுதான். வானகம்ன்றது வந்து நம்மாழ்வார் ஐயாவோட அடுத்த ஜென்ரேஷன் வருது. பட் ஆனால் ஒரு கல்லூரியாக இல்லை, அங்கே இல்லை, இங்கே அது வந்து வச்சுருக்குதுன்றது ஒரு படி மேலான விஷயந்தான். இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ண ஐயா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டேன். இதே விஷயத்தை எனக்கு தோழரை வந்து சரவணன் தோழர் தான் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதனால் இந்த தருணத்தில் அவருக்கும் வந்து எனது மனதார நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு அக்குஹீலர்ஸ்னால் என்ன சொல்லுவோன்னா, வாயில் வந்து மருந்து வைக்கக்கூடாது, உணவு வந்து மருந்தாகவும் இருக்கக்கூடாது, மருந்துமே சாப்பிடக்கூடாதுன்றது கொள்கை தான். அதே தான் நம்மாழ்வார் ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க, மண்ணில் வந்து மருந்து போடக்கூடாது. இதே தான் அதை அப்படியே முழுமையாக கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இங்கே. அதை மீண்டும் வந்து இந்த நிறுவனம் வந்து மென்மேல அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்விற்கு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திற்கு வந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இப்படி ஒரு அற்புதமான ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுகிற ஐயா சேதுகுமணன் அவர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல நிகழ்வை ஏற்படுத்தி தந்திருக்கிற நமது ஐயா வாசகர் வட்டார தலைவர்
ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பரந்த பிரம்மாண்டமான ஒரு இடமா இருக்கிற பார்க்கும்போதே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் நல்லா பசுமையாக பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இன்றைக்கி என் பையனோட பிறந்தனால அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இன்றைக்கி அவனை கூப்பிட்டு வந்தேன். அவனும் அந்த ஒட்டகத்தையும் குதிரையும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டான். எஸ்பெஷலி ஒட்டகம்லாம் நம்ம பீச்சில் தான் பார்க்க முடியும். இங்கே நேராக பார்க்கும்போது அவனே ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்டான். இப்படி ஒரு நிகழ்வு என் பையனுக்கு இந்த பிறந்தநாள் அன்றைக்கி கிடச்சதுக்கு ஐயாவுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட வேளாண்மை கல்லூரி ப்ளஸ் ஆராய்ச்சி நிறுவனம், நான் ஸ்டார்டிங்கில் ஐயா சொல்லும்போதோட கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது, ஐயா அன்றைக்கி கல்யாண கட்சியெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து பார்க்கும்போது அதை விட இதுதான் பெருசு, இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பல வகை விலங்குகள், ஒட்டகம், காளை மாடுகள், வாத்துகள், புறாக்கள் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டம் சாம்ராஜ்யம் நிறுவியிருக்காரு. இன்னும் இந்த கல்வி நிறுவனம் பெருசாக வந்து பல மாடுகளும் பயன்படணும்னு இந்த சமயத்தில் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஆனந்த் சினி சர்வீஸில் கேமரா ஸ்டாண்டாக இருக்கேன். நல்நூலகர்கிட்ட போனேன், என்னை எழுத்தராக ஆக்குனார். ஜெயச்சந்திரன்கிட்ட போனேன், இப்போ அண்ணன் வந்து என்னை விவசாயத்துறையில் வந்து என்னை ஈடுபடுறதுக்கு மாமா பன்னீர்செல்வம் 63 சென்ட் இருக்குது, நம்ம அதில் பண்ணுவோன்னு இப்போ வரும்போதே பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். நண்பர் வந்து உதவி பண்ணுறேன்னு இருக்கார். இந்த விழாவில் வந்து அன்பான நண்பர்கள்லாம் திடீர்னு சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழா ஏற்பாடு குழுவுக்கு மிக்க நன்றி. நான் கன்றமணி, என் பேர் குணசேகரன். நான் கன்றமணிக்கத்துக்கு அருகாமையில் இருக்க கம்பனூர் எனக்கு சொந்த ஊர். இந்த ஏரியாவில் இவ்வளோ ஒரு சின்ன குக்கிராமத்தில் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி ஒரு பிற்படுத்தப்பட்ட ஏரியாவில், அதாவது பொருளாதாரமாக ஒரு பிற்படுத்தப்பட்ட ஏரியாவாக இருந்துச்சு. அந்த ஏரியாவில் இவ்வளோ ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்க ஐயா அவர்கள் நிறுவி இவ்வளோ பெரிய எழில் கொஞ்சம் இடமா மாற்றிருக்காரு. இந்த நிறுவனம் மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சரவண பாண்டி. ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை முறைக்குள்ளே நம்மலாம் போயிட்டோம். விவசாயிகளின் அடுத்த தலைமுறையே இன்றைக்கி விவசாயத்தை விட்டு வேறு தொழில்களுக்கு போய்கிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஜெயச்சந்திரன் ஐயா வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு அர்த்தமுள்ள ஒரு நாளாக எங்களை இந்த நாளை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லைஃப்பில் இன்றைக்கி யாரெல்லாம் இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்குன்றது என்னோடய ஆணித்தரமான நம்பிக்கையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கவிஞன் சொல்கிறான், இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலக மனிதர்களோட வாழ்நிலையை பார்த்து ஒரு கவிதை எழுதியிருக்காப்புல, ஒருவேளை இந்த பூமி என்பதே வேற்று கிரகத்தின் நரகமாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். அவ்வளோ இயற்கையை விட்டு நம்மலாம் விலகி போயிட்டோம். நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம், இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம இயற்கையை விட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி எல்லாருமே உணர முடிஞ்சிருக்கும் நம்மளால் வந்து. இன்றைக்கி சேதுகுமணன் ஐயா அவரோட புத்தகத்தை சமீபத்தில் வாசித்தேன், இயற்கையோடு இயற்கையாகன்னு. அவரை பற்றி வாசிக்கல, அவரே ஒரு பல்கலைக்கழகமாக இருப்பார். அவருக்கு அவ்வளோ ஆழ்ந்த அனுபவங்கள், அவ்வளோ எளிமையான ஒரு பணிவான நடை, எந்த ஒரு அப்பட்டமும் இல்லாமல் அவரை பற்றி அவர் வாழ்ந்த சின்ன வயசுலேருந்து எப்படி இந்த நிலைக்கு வந்திருக்கான்றது வந்து அவ்வளோ எல்லாரும் வாசிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். அனைவரும் வாசிங்க. அவரை எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி அறிமுகமாச்சுன்னா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துக்காக கலையிரவு நடத்துறதுக்காக அவருக்கு நன்கொடை வாங்குறதுக்காக ஐயாவை சந்தித்தோம். உதவி செஞ்சாங்க, மிகப்பெரிய உதவி செஞ்சாங்க கடைசி நேரத்தில். அப்போ அவரை வந்து நான் ஒரு கொடை வள்ளல், நல்ல விஷயங்களுக்காக அவர் இவ்வளோ விஷயங்களை மனமும் வந்து அதுவும் சந்தோஷமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி வந்து அவரை கொடை வள்ளலாக பார்க்குறத விட அவரை வந்து இயற்கையின் கொடையாக பார்க்குறேன் நான் வந்து. அவ்வளோ அந்த பூமிக்கு அவ்வளோ ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்காரு. திரும்ப அடுத்த தலைமுறைகளுக்கு இயற்கை, இன்றைக்கி விவசாயம் வந்து ஒரு சூதாட்டம், இன்றைக்கி காலநிலை மாறிடுச்சு, புவி வெப்பமயத்தினால எல்லாமே ஒரு சூதாட்டமாக போயிட்டுருக்குன்ட்டு விவசாயத்தை விட்டு நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க. அவங்கள எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் விவசாயத்தில் சொல்லணும்னா, ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து சக்ஸஸ் தான் எப்போவுமே. நானும் விவசாயம் பார்த்துருக்கேன். அதை இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து ஒரு வேளாண் கல்லூரி அமைச்சு அதில் வந்து 3 வருஷம் 5 வருஷம் படிக்க வச்சு அடுத்த தலைமுறையை வந்து விவசாயத்து மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக இந்த பல்கலைக்கழகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நிறைய மனிதர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும். இந்த வேளாண் கல்லூரி வந்து அடுத்து பல்கலைக்கழகமாக மாறி நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறுன்றதில் உண்மையான ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஐயா சேதுகுமணன் ஐயாவுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பளித்த ஜெயச்சந்திரன் ஐயாவுக்கும், இங்கே உள்ள
கல்லூரி நிர்வாகத்தினர் எங்களை அன்போடு உபசரித்து ஒவ்வொரு விஷயங்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள மரம் செடி கொடிகளை விலங்குகளை அறிமுகப்படுத்தி வச்ச அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் காரைக்குடி ஸ்ரீ கார்த்தின அரசு உதவி பெறும் பள்ளியில் செயலராக பணியாற்றி வருகிறேன். எண்ணெய் துணிய கருவம் துணிந்தபின் எண்ணம் என்பது இழக்கு என்றார் வள்ளுவர். ஒரு எண்ணத்தை கையில் எடுத்து அந்த எண்ணத்தை பற்றியே ஒரு 15-20 நாளுக்கு மேலே சிந்தித்து யார் யாரை அழைக்கலாம், யார் யாரை அலைபேசியில் அழைக்கலாம், யாராவது பதிவு போடலாம், இது போல் எந்த நேரமும் அதே சிந்தனை. குறைந்தபட்சம் 15 நாட்களாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். காக்கை என்ன பண்ணணும்னா எப்போவுமே தனியாக சாப்பிடாதான். நம்ம காக்காவுக்கு சாப்பாடு வச்சோன்னா அது காக்கான்னு கத்தி தன் கூட உள்ள இனத்தையே அழைத்து வந்து தான் சாப்பிடுமா. அது போன்ற ஒரு மனிதரை நாங்கள் ஐயாவை பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு போகணும், உதவி சார்ந்தது போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதற்காக இத்தனை நாட்கள் உழைத்து இத்தனை பேரை அழைத்து வந்து எல்லாருக்கும் அந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஐயாவிற்கு எனது முதல் வணக்கம். இந்த நிறுவனரை பொறுத்தவரையில் அவர் படிப்படியாக உயர்ந்த ஒரு பண்பாளர் அப்படின்னு சொல்லலாம். பன்முக திறமையாளர். ஒரு கடையில் ஒரு சாதாரண ஒரு கடையில் வேலை பார்த்து அப்புறம் கணித திறமையினால் மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து அதற்கடுத்து சிறிய பள்ளியாக அதற்கடுத்து இன்றைய பல்கலைக்கழகமாகும் தகுதியோடு இவ்வளோ பெரிய நிறுவனமாக அதை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது அவர் வந்து களத்தில் இறங்கி பாடுபடக்கூடியவர்னு சொல்லலாம். இப்போ மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா மாணவர்கள் வந்து அந்த வயலில் இறங்கி களை எடுக்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே அவரே இறங்கி அந்த வேலையை பண்ணுவார். மாணவர்கள் சேர்ந்து பண்ணுவார். அப்படி பண்ணனால தான் இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு அவ்வளோ உயர்த்தி ஒரு தனி மனிதரால் கொண்டு வந்திருக்க முடியுது. அதனால் அவருடைய வாழ்வியல் அனுபவங்களை அவர் ரொம்ப அழகாக புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த புத்தகங்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரியிலையும் முதல்ல இவர் கல்லூரியில் துவங்கி ஒவ்வொரு கல்லூரியுமே அவருடைய வாழ்வியல் ஒரு பாடப்புத்தகமாக வைத்தால் இவரிடம் படிக்கும் மாணவர்களும் இதை படிக்கும் வேறு கல்லூரி மாணவர்கள் கூட இவரை போன்ற பன்முக திறமையாளராக வரலாம் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய மனிதருடைய தளத்தில் இருந்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் முறையூர் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை. அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ற முறையில் இப்பள்ளியில் இணையவழி மூலம் மட்டுமே தொடர்பு கொண்டு என் பள்ளியின் மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு பயிற்சிக்கு வந்திருந்தார்கள். அன்று வந்து மாணவர்களுடன் நேரில் வந்து இவர்களை சந்தித்து இவர்களுக்கு ஒரு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்க முடியாத அந்த நிலையை இன்று எங்களுடைய திருப்பத்தூர் வாசக வட்ட அமைப்பு எனக்கு அளித்திருக்கிறது. அந்த மாணவர்கள் அன்று வந்து பயிற்சி எடுத்த விதம், அவர்களுக்கு நாங்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு உணவெல்லாம் அளித்து பயிற்சியை அளித்து சிறப்புற அவர்கள் வெஹிக்கிளையும் வாகனத்தையும் கொடுத்திருந்தார்கள். கொடுத்து அன்று வந்தது இப்போ இருக்க சாருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அன்று வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இனிய உணவும் அளித்து இன்முகத்தோடு அவர்களை அனுப்பி வைத்ததற்கு இன்று நான் எங்கள் வாசகர் வட்டம் சார்பிலும் அப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் என்ற முறையிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நானும் எனது கணவரும் நம்மாழ்வாருடன் ஒரு 3 வருடங்கள் தொடர்ந்து வேலை பார்த்திருக்கோம். அந்த ஆர்வத்தில் நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 55 ஏக்கர் வந்து நிலத்தை அதை இப்படி தான் இப்போ இவங்க சொல்கிறாங்களே கல் முள்ளா கடந்தது, வெறும் காடு மண்டி கடந்தது. அந்த 55 ஏக்கரை நாங்கள் அதை பண்படுத்தி அது ஒரு 25 ஏக்கர் விவசாய நிலமாக கொண்டு வரதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். குடும்பமாக 2-3 குடும்பமாக பாடுபட்டிருக்கோம். எங்களுக்கே இந்த நிலைமை இருக்கும் பொழுது இந்த 300 ஏக்கர் நிலத்தை பண்படுத்தி அதுக்குள்ளார ஒரு நிறுவனத்தையும் இப்போ நடத்துறது இந்த 10 வருஷத்துக்குள்ளார இவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனைகள் தான். அதனால் மேன்மேலும் இந்த கல்லூரி வளர்ச்சி அடைந்து முதுகலையும் ஆராய்ச்சி நிலையங்களும் நிறைய கொண்டு வர வேண்டும். அவருக்கு அதற்கான முயற்சிகள் அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பதும் எங்களுக்கு தெரியும். இந்த கல்லூரி மேன்மேலும் வளர்வதற்கு எங்கள் திருப்பத்தூர் வாசகர் வட்டத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தனலட்சுமி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். நான் வந்து விவசாய அதிகாரியோட மக தான். நானும் விவசாயம் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. இயற்கைன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு. வீட்டிலே பல மரம் எல்லா மரமும் காய்கறி எல்லாமே வீட்டிலே போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப எனக்கு இயற்கையோட எனக்கு காலையில் எழுந்திரிச்சா அதுகளோட இயற்கையோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது
இந்த வாய்ப்பு நான் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் திடீர்னு இலக்கிய இன்பம் கிடைக்கும்னு நினச்சி இலக்கிய இன்பத்தை பருகிறோன்னு நினச்சி வந்தேன். கண்ணதாசனோட கட்டுரை பற்றி கருத்தரங்கம் பற்றி தான் ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நான் சிறிது கூட எதிர்பார்க்கல, இப்படி ஒரு அருமையான ஒரு சூழல் கிடைக்கும் அப்படின்னு நான் சிறிது கூட எதிர்பார்க்கல. இயற்கை இன்பத்தை அனுபவிப்போன்னு நினைக்கவே இல்லை. அது இங்கே இருக்கிற பேராசிரியர்களும் ரொம்ப அருமையானவங்க. எது கேட்டாலும் அவ்வளோ ஒரு முகம் சுளிப்பு இல்லாமல் நல்லா பதில் சொன்னாங்க. மேலும் இந்த அழிந்து வரக்கூடிய இந்த நெல் வகைகள்லாம் இங்கே மீட்டெடுத்து தர்றாங்க. அதுவும் நமக்கு கிடைக்குது. நம்ம கிடைக்கிற நமக்கு வேணுங்கிற நேரமெல்லாம் நமக்கு அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷத்தையும் தந்தது. அந்த கேட்கும்போது இத்தனை வாய்ப்பையும் கொடுத்த நம்ம திருப்பத்தூர் வாசகர் வட்ட தலைவர் ஜெயச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அரிய வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சிந்தனை கவிஞர் பரம நடராஜன், காரைக்குடியிலிருந்து வந்திருக்கேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவன் சொல்வான். இந்த குறள் யாருக்கு பொருத்தமாக இருக்கிறதோ இல்லையோ, என அருமை அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு இந்த குறள் பொருத்தமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இத்தனை கிட்டத்தட்ட 26 பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த 26 பேரையும் அமர வைத்து ஒருங்கிணைத்து கொண்டாந்த விதம் இருக்கிறது, அது மிகச்சிறப்பு. அதற்கு முதலே என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை அவருடைய தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகின்றேன். அதற்கடுத்ததாக எங்களுடைய எழுத்தாளர் சங்க தலைவர் அருமை அண்ணன் SLS அவர்கள், அவருடைய இணைப்பு என்பது வாசகர் வட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகின்றோம். இந்த சூழ்நிலை என்பது உண்மையிலே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அண்ணன் இரவு என்னிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது கலந்துரையாடல் செய்வோம் என்று சொன்னார்கள். இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு நிகழ்வு, இந்த இயற்கையை நாம் சந்திக்கின்ற நேசிக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது என்பது இன்று எனக்கு கொடுத்த ஒரு இறைவனுடைய அருளாக நான் நினைக்கின்றேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரின் நிந்தனை செய்வோம் என்று பாரதி சொன்னார். இந்த வரிகள் யாருக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த சேது பாஸ்கரா கல்லூரியுடைய நிறுவனர் ஐயா சேதுகுமரனுக்கு பொருத்தமாக இருக்கிறது நான் கருதுகின்றேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக இந்த கல்லூரியை நான் பார்த்திருக்கின்றேன். ஏனென்றால் மற்றவற்றில் அவர் நிராகரித்து விட்டார், பாரதி சொல்ல பார்த்து நிராகரித்து விட்டார். ஆனால் உழவுக்கும் தொழிலுக்கும் என்ற ஒரு இந்த வரிகள் இருக்கிறதே, அந்த வரிகளுக்கு முத்தாய்ப்பாக அடிப்படையாக அமைந்திருக்கிறதாக இந்த கல்லூரியை நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் ஐயா சேதுகுமரன் அவருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள மகிழ்கின்றேன். நான் சொன்ன மாதிரி விவசாயத்தை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். இந்த இடத்தில் நான் பார்க்கின்ற பொழுது விவசாயம் எந்த அளவுக்கு இன்று தமிழ்நாட்டில் மேலோங்கி வருகிறதுக்கு இது ஒரு பெரிய அடிப்படையாக அமைந்திருக்கிறது. நான் அருமையா அவரோட பேசிக்கொண்டு வரும்போது சொன்னேன், இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறோமா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். கோவை மாவட்டத்தில் போல் இருக்கிறது, மதுரை மாவட்டத்தில் போல் இருக்கிறது இதுக்குள் நுழைந்தவுடன் என்று சொல்கின்ற பொழுது அந்த உணர்வு இருக்கிறதே, அதுதான் இந்த விவசாயத்தினுடைய தன்மை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. விவசாயம் அழியவில்லை, சீரழியவில்லை என்று நான் உறுதியாக இந்த கல்லூரியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்பதை கூறி, இந்த அருமையான வாய்ப்பு தந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், மிக அன்பான விருந்துணை உபசரித்து வைத்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஊழியர்கள், பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சு கலந்த நெறிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே பார்க்கணுமா அங்கே பார்க்கலாம், உங்களை பார்க்கணுமா இங்கே பார்க்கலாம். வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி நான் சேது பாஸ்கரா கல்லூரியை பார்க்க வரவே இல்லை. என்னுடைய மாணவன் இங்கே படிச்சிருந்தான், ரோஷன். அவங்க அம்மா மூலமாக குமணன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உருவம் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அவரை பார்க்கணுங்கிறக்காக தான் என் மனைவி குழந்தைகள்லாம் அருப்புக்கோட்டையில் இருக்கிறாங்க, இதுக்காகவே தான் வந்தேன். நான் அவரை பார்க்கணுன்னு தான் வந்தேன். இங்கே வந்த பிறகு உள்ளெல்லாம் போன பிறகு ஒரு படித்த கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு பணக்கார அப்பா, அவருக்கு ஒரு பையன். அவன் எல்லா பொருளையும் எப்பா எனக்கு வேணும் 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 வாங்கிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு கஷ்டத்தினுடைய அருமையை, ஏழ்மைன்னு என்னென்னு காட்டணுங்கிறக்காக ஒரு கிராமத்துக்கு கூட்டு போகிறார். கிராமத்தில் அவன் பார்க்குறான், ஒரு நாள் முழுக்க ஒரு குளம், அப்படி தெருக்கள், வீடுகள்லாம் திறந்துருக்கு, அப்படி எல்லாமே காட்டிட்டு வந்துட்டு இப்போ உணர்ந்துருப்பான். பார்த்தியாப்பா அந்த குளத்தை பார்த்தியா, இந்த இதெல்லாம் பார்த்தியா அப்படின்னு காட்டிட்டு வர்றாரு.
இரவு வீட்டில் வந்து இன்றைக்கி கிராமத்துக்கு போனோமே என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நாம் எவ்வளோ ஏழையாக இருக்கிறோம்ப்பா. அவன் சொல்லியிருக்கிறான், நம்ம எவ்வளோ ஏழையாக இருக்கிறோம்ப்பா, நமக்கு ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் தான் இருக்குது, அங்கே எவ்வளோ பெரிய குளம் இருக்குது, நமக்கு கரண்ட் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் கிடையாது, ஆனால் அங்கே இயற்கை ஒளி நிலா ஒளி எப்போ வந்துக்கிட்டே இருக்குது. நாம் ஒரு நாயை வீட்டுக்குள்ளே போட்டு நாம் காவல் காத்துட்டு இருக்கிறோம், அங்கே ஒவ்வொரு வீட்டையும் நாய் காவல் காக்குது. அதை பார்த்த பிறகு நம்ம இவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற காட்ட போனார், இவன் எவ்வளோ ஏழைங்கிறத காட்டிட்டான். அங்கே வந்த பிறகு தான் தெரியுது, இந்த தேவகோட்டையில் இருந்து இந்த ஒரு இடத்த பார்க்காம இவ்வளோ நாள் இருந்திருக்கிறோமேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு. இனிமேல் யாராவது நான் சிங்கப்பூர் போயிருக்கிறேன், மலேசியா பார்த்துருக்குறேன், ஏய் சேது பாஸ்கரா பார்த்தியா, மற்றெல்லாம் பார்த்துருக்கு, இதை பார்த்தியா அப்படின்னு கேட்கணும் போல தோணுது. குமணன் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இன்று வந்து காணாமல் போன குழந்தைகள் தினம். இன்று நான் காணாமல் போய்விட்டேன், இந்த கல்லூரிக்குள் நான் காணாமல் போய்விட்டேன், தயவுசெய்து என்னை கண்டுபிடித்து தாருங்கள். இந்த அன்புக்குள் இந்த காட்டுக்குள் வந்த உடனே கந்தப்பழம் சார் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட பார்த்தேன். அதே மாதிரி ரத்னகுமார், குமாரவேல், கனிமொழி, அதுக்கடுத்து உணவு இன்சார்ஜி பாரதி, இவங்க பேரெல்லாம் கேட்டுக்கிட்டேன். என்ன அருமையான உணவு, என்ன விருந்தோம்பல். இந்த அன்புக்குள் காணாமல் போய்விட்டேன், இந்த வனத்துக்குள் காணாமல் போய்விட்டேன், குமரன் சார் தயவுசெய்து என்னை கண்டுபிடித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் நான் என் குழந்தைகளை கூப்பிட்டு வருவேன். நான் நாளைக்கு குழந்தைகளை கூப்பிட்டு வரணும். இங்கே பாருங்கள், அந்த மாட்டுக்கு பேர் வச்சுருக்குறாங்க சார். அவன்கிட்ட போகாதீங்க, அவன் காளையன், அவன் பேர் என்ன ராமுகிட்ட போகாத தம்பி முட்டி, எல்லாருக்கும் பேர் வச்சுருக்குறாங்க. அவ்வளோ ஒரு உரிமையாக ஒரு உறவோடு இருக்கிறது. இந்த பூனை கூட நாய்க்குட்டி மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ இங்கே வந்தால் எல்லாமே நல்லா செழிப்பாயிரும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நல்ல ஒரு கல்லூரி, நல்ல ஒரு இடத்தை, நல்ல மனிதர்களை பார்த்து நிறைவோடு செல்கிறோம் குமரன் சார். நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பெயர் தெய்வசிகாமணி. எங்கள் அப்பா சிந்தனைச்சோலை கேஎம்எஸ் தெய்வசிகாமணிங்கிறதுல நிறுவனராக இருந்து விடுதலை வீரர் கேஎம்எஸ் சிந்தனைச்சோலை என்ற ஒரு அமைப்பு, இலக்கிய அமைப்பு நடத்தி வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளராகவும் இருக்கிறேன். இந்த ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை எங்களுக்கு செய்து ஒரு 30 புதிய நண்பர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த திருப்பத்தூர் அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு எனது இதயபூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சேதுகுமரன் அவர்களை வந்து 2-3 கல்லூரிகளில் பேச்சு கேட்டிருக்கிறேன். அவரை எனது பத்திரிகையாளர் நண்பர்கள் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், அவரிடம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று பல முறை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக அவரை சந்திக்க முடியவில்லை. இன்றும் சந்தித்து விடலாம் என்று அதற்காக ஒரு 10 நிமிஷம் தனியாகவே அவரை சந்திக்கணும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை. இறைவன் மீண்டும் எனக்கு அந்த வாய்ப்பை தருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். மேலும் நம்ம எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போய் இந்த நிலங்கள் எல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பேசிட்டாங்க. என்னென்ன இது பண்ணுறோம், 100 ஏக்கரில் இது பண்ணுறோம், ரசாயன உரம் பண்ணுறோம், இதில் இவ்வளோ பண்ணுறோம், எல்லாத்தையும் சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக இருந்துச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திருப்பத்தூர் வாசகர் வட்ட தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், திருப்பத்தூர் எழுத்தாளர் கூட்டமைப்பின் தலைவர் பழனியப்பன் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நம் அனைவருக்கும் இந்த கல்லூரியை சுற்றி காண்பித்த திரு கந்தப்பழம் அவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த இடத்தை ஒரு பன்முகத்தன்மையோடு பார்க்கிறேன். ஒரு மாணவனாக, ஒரு பேராசிரியராக, ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளராக, ஒரு தொழில் முனைவோராக, நான் ஒரு விவசாயியாக இந்த இடத்தை பார்க்குறேன். இது எல்லாத்தையும் நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு பார்வையும் எனக்கு இருக்குது. இந்த மண்ணை பார்க்கும்போது வேதாரண்யத்தில் கடல்லேருந்து அந்த களிமண்ணை கொண்டு வந்து விவசாய நிலத்தில் இறச்சிருச்சு சுனாமி. ஒரு 300 ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு வருடத்தில் சீரமைத்து கொடுத்தேன். புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு இடத்த. இங்கே இருக்க அந்த மண்ணை பார்க்கும்போது பார்வையிலே இந்த மண்ணோட வளம் எப்படி, இதை எப்படி மாற்றணும் உடனே சிந்தனை எனக்கு அப்படி தான் போகுது. அங்கே அந்த வேதாரண்யத்தில் ஒரு அங்கே இருக்க கடற்கரை விவசாயிகள் வந்து ஒரு 100 ஏக்கரில் வந்து அங்கே தென்னை மரத்தை தாக்கக்கூடிய தென்னை மரத்து கூன் வண்டு
அப்புறம் காண்டாமிருக வண்டை வந்து ஒரு மாதத்தில் 100 ஏக்கரை ஒரே மாதத்தில் கட்டுப்படுத்தி காமிச்சோம். ஒரு விவசாயியாக ஒரு 25 ஏக்கர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் நாங்கள் பண்ணோம். அதாவது இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு வார்த்தை சொல்லாக இருந்த காலகட்டத்தில் 2000 அந்த வருடத்தில் நாங்கள் 25 ஏக்கர் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணோம். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அத்தனை ஃபெசிலிட்டியும் வச்சோம். இங்கே வந்த உடனே இவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு 50 ஏக்கரில் வச்சுருக்காங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பழைய நினைவுகள் இன்றைக்கி எனக்கு உண்மையிலே நாம் எல்லோரும் உரையாடுவதோடு இல்லாமல் ஒரு விவசாயிகளோடையோ இல்லை மாணவர்களோடையோ பேராசிரியரோடோ உரையாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இங்கேருந்து பேராசிரியர்கள் நிறைய பேர், அவங்களோட டெக்னிக்கலாக நான் கொஞ்சம் விவாதித்தேன். அவங்க எல்லாம் இளம் பேராசிரியர்கள், அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அனுபவமிக்க ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு 300 ஏக்கர் பரப்பளவை வந்து ஒரு இன்ஸ்டியூஷனாக மாற்றி கொண்டு வர்றது சாதாரண ஒரு திட்டம் இல்லை, மிகப்பெரிய மிக கடினமான ஒரு முயற்சி. என்ன சொல்லுவாங்கன்னா, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன்பாங்க. இந்த அரை முழுக்க அப்துல் கலாம் ஃபோட்டோ இருக்குது, வேறு யார் ஃபோட்டோவும் இல்லை. ஸோ அதை பார்க்கும்போதே அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியும். நானும் சேர்மனும் எங்கள் கல்லூரியுடைய என்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் அருகருகே உட்கார்ந்துருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சிறு குழந்தைக்கு என்ன ஆர்வம் இருக்குமோ, என்னென்னலாம் கேட்குமோ, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தார். அதாவது அந்த வயதில் வந்து ஒரு நிறைவு பெற்றதாக இல்லாமல் இப்போ தான் கற்றுக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி அவ்வளோ விஷயங்கள் சொன்னார், அவ்வளோ விஷயம் கேள்வி கேட்டார். அது ஒரு பெரிய ஒரு தேடுதல். அந்த தேடுதல் அவர் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த பயணம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான். என்னை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அருமையான நாள். இங்கே எல்லா வசதிகளும், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இறுதியாக இந்த கல்லூரிக்கு மட்டும் ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். நானும் ஒரு கல்லூரி பேராசிரியர் என்ற முறையில் வருடம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் ஒரு தொழில் முனைவோராக மாறுறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமாக நகரத்தை நோக்கி மைக்ரேட் ஆனவங்க, இடம்பெயர்ந்தவர்கள் தமிழகம்தான். 53% தமிழக மக்கள் நகரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிட்டாங்க. அப்போ விவசாய நிலங்கள் பூராமே இன்றைக்கு வந்து தரிசு நிலங்களாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு கல்லூரி. அப்போ இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் வெளியில் போகும்போது அந்த நாலேஜை நம்ம ஒரு அறிவை கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் அந்த அறிவை ஒரு ஸ்கில்லாக மாற்றணும், திறமையாக மாற்றணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கல்வின்றது ஒரு முழுமை பெறும். நான் ஒரு விலங்கியல் துறை பேராசிரியராக என்னோடய பயணத்தை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய மூலிகைகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். மூலிகையில் பிஹெச்டி வாங்கினேன். இன்றைக்கி என்னோடய ரிட்டையர்மெண்ட் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ரிட்டையர்மெண்ட்டான வீட்டில் இல்லை. நான் காலேஜில் சேரும்போது எனக்கு என்ன சம்பளம் கிடைச்சதோ அதை போல் 2 மடங்கு சம்பளம் இன்றைக்கி. ஏன்னா நான் எதை சொன்னனோ, எதை படித்தனோ அதற்கான அந்த ஸ்கில் இருக்குது. அப்போ மாணவர்களை ஸ்கில் ஓரியன்டாக நாம் தயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி என்று நினைக்கிறேன். ஒருவேளை மூலிகைகள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலோ, இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி ஏதாவது இருந்தால், மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் இந்த கல்லூரிக்கு வருகிறேன். எப்போ நீங்கள் ஒரு அழைப்பு கொடுத்தாலும் நிச்சயமாக வருகிறேன். இன்றைக்கி உள்ள மார்க்கெட்டிங் ட்ரெண்டு, இன்றைக்கி உள்ள நீடு, மார்க்கெட்டில் என்ன நீடு இருக்குது, இது மாணவர்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. அதனால் மாணவர்கள் அறிவோடு மட்டும் போகாமல் அந்த அறிவை ஒரு தொழிலாக மாற்றக்கூடிய அந்த ஸ்கில்லோடு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் ஒரு பேராசிரியர்ன்ற முறையில் சொல்கிறேன். வருஷம் ஒரு 50 பேர் போகிறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் அந்த ஸ்கில் இருக்குது இல்லையா? அதனால் இது ப்ரொஃபஷனல் கோர்ஸு. அதனால் போகிறவங்க எல்லாம் நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும். நம்ம இன்ஸ்டியூஷன் பேரில் நிறைய ப்ராடக்ட் இருக்கணும். ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சர் சொல்லித்தரோன்னா, ஒரு பக்கம் நிறையா ப்ராடக்ட்ஸு
அவங்க கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கோ அது வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ரீச் ஆகும். அது ஸோ அந்த கல்லூரி பெயரில் இந்த ப்ராடக்ட்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷன் வந்து மாணவர்களுக்கு இந்த கல்லூரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் மறுபடியும் ஒரு முறை சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். எல்லாரும் நன்றி சொல்லி முடிச்சிட்டிங்க. அத்தனை பேர்கள் வாயிலும் ஜெயச்சந்திரன் பேர் உச்சரிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு அருமையான வாய்ப்பைக்கு உருவாக்கி தருவதற்காக மூல காரணமாக இருந்தவர் நம்மளுடைய டாக்டர் சேதுகுமரன் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று காலை முதலே நீங்கள் சிரமம் எடுத்திருப்பீர்கள். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சு முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனால் அவர் நேற்று காலையிலிருந்து தூங்கலை. அவர் தூங்கலைங்கிறது மட்டுமல்ல, அவருடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவு போடுறார். ஒருவர் ஃபோன் பண்ணுறார், ஐயா நீங்கள் எத்தனை பேர் வாரீங்க, எத்தனை மணிக்கு பிறப்புறீங்க, எத்தனை மணிக்கு வாரீங்க, என்ன உங்கள் ப்ரோக்ராம். அவர் முடித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து சொல்கிறார், ஐயா நீங்கள் எத்தனை பேர் வாரீங்க, நீங்கள் எத்தனை பேர் சைவம் சாப்பிடுவீங்க, எத்தனை பேர் அசைவம் சாப்பிடுவீங்க. இன்னொருவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் வேனில் வாரீங்களா, உங்களுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணவா, வேன் ஏற்பாடு பண்ணவா, எத்தனை பேர் வரீங்க, அதுக்கு தகுந்தாப்பில் ஏற்பாடு பண்ணுறோம். வேறு வேறு எண்களிலிருந்து பேசுகிறார்கள், வேறு வேறு நபர்கள் பேசுகிறார்கள். எனக்கே ஒரு இதாகிடுச்சு. நான் அவருக்கு மட்டும்தான் மெசேஜ் கொடுத்து வாங்கிட்டுருக்கேன். ஆனால் செய்திகள் பூரா இங்கேருந்து வருது. அது வந்ததுக்கும் பிறகு நீங்கள் நான் எப்போவுமே சொல்லுவேன் 9:30ன்னா நீங்கள் 10:30க்கு தான் வருவீங்க. அது எனக்கு பழகி போச்சு. ஆனால் அவங்க வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் பண்ணுறவங்க, அவங்கள இவ்வளவு நேரம் காக்க வச்சுருக்கிறோமே அப்படிங்கிற பதைப்பு எனக்கு. அந்த 1 மணி நேரம் அவர் நிற்கணும். அவங்க அமராவதி புதூரில் 2 பெண்மணிகள் இங்கே நிற்கிறாங்க ரோட்டில். நம்ம 1 மணி நேரம் நம்ம தாமதமாக பிறப்புறோம் அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க ரோட்டில். அந்த பதைப்பு எனக்கு. சரி, இதெல்லாம் நம்ம புராணம்னு வச்சுங்க. இவ்வளவு சிரமத்துக்கு வரும்போதும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விடுமுறை நாள், அத்தனை பேர்களும் காலை முதலே காத்திருக்கிறார்கள். இத்தனை பேர் வராங்க, என்னென்ன சமைக்கணும், அவங்க பூரா வேலை வாங்கி, அத்தனை பேர்களுக்கும் வேலை வாங்கி அத்தனை பேரும் காத்திருந்தாங்க. யாரும் முகத்திலேயாவது ஒரு சோர்வு இருந்ததா, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் போச்சே அப்படிங்கிற சங்கடம் இருந்ததா? அத்தனை உபசரிப்புகள். அவர் இருந்திருந்தால் எவ்வளவு பயபக்தியோடு இருப்பார்களோ அதே மாதிரி ஒரு உபசரிப்பு. அதற்காக அவர்களுக்குத்தான் நாம் நன்றி சொல்லணும் நம்ம சார்பில். இப்போ வந்த உடனே எல்லோரும் இங்கே ஒரு வீணை வாதிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்களா, அவர் பேர் என்னம்மா, கலாமையா. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்களா? ரொம்ப சந்தோஷமாக, மறந்துடக்கூடாது, வரலாற்று நினைவு சின்னம் அது. திரும்புகிற பக்கமெல்லாம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். திரும்புகிற பக்கம்லாம் அப்துல் கலாமை பார்க்குறோம். அவர் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம மனசில் இடம் இருக்கா, நினைவு இருக்கா? அவர் சொன்ன ஒரே ஒரு செய்தி, ஒரு தடவை ராம்நகருக்கு அண்ணன் கூப்பிட்டு பேசுகிறதுக்காக போயிருந்தேன். பஸ் ஸ்டாப்பில் இறங்கின ஒன்று ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் போய் டீ சாப்பிட்றேன். அங்கே இந்த மாதிரி தலைவர்களுடைய படங்களையெல்லாம் எழுதி போட்டு கீழே பொன்மொழி எழுதி போட்டிருக்காங்க. அதில் பல தலைவர்கள் இருந்தார். அதில் ஒருத்தராக அப்துல் கலாம் இருந்தார். கீழே 2 வரி எழுதியிருந்தது, வாழ்க்கை நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்கத்தை ஒதுக்கி இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அது உங்களுக்காக. அதை உலகத்தார் படிப்பதற்கு செய்ய வேண்டுவது உங்களுடைய பொறுப்பு, அவரவர்களுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு வரி. அந்த ஒரு வரியை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அந்த கூட்டத்தை ஒப்பேற்றிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஒரு வரியை வாழ்க்கை தவமாக எடுத்துக்கிட்டார். வாழ்க்கை தவமாக எடுத்துக்கிட்டதுனால தான் இது தரிசாக கிடந்த இந்த நிலம் இன்றைக்கு இத்தனை பேர்களையும் நம்ம தேடி வர வச்சிருக்கு இல்லையா? அந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தை உலகத்தார் படிக்க செய்வது அவங்கவுங்க கையில் இருக்குன்னாங்க. அதை அவர் உணர்ந்தார். அவர் இன்றைக்கு படைத்திருக்கிறார். அது வள்ளலார் அடுப்பு அணைவேல்னு சொல்லுவாங்கள்ல,
அதுபோல் இந்த சேது பாஸ்கராவில் அந்த அடுப்பு அணையவே இல்லை. தினந்தோறும் இங்கே வந்திருக்கின்ற சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மில்லினராக இருந்தாலும் சரி, இங்கே சாப்பிட சொல்லித்தான் அனுப்புகிறது அவங்களுடைய பண்பாடு. இல்லை அப்படின்னு சொன்னால் அது அவர் அங்கேயே இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அது ஒரு சிறந்த விருந்தோம்பல் பண்பு. இங்கே இருக்கின்ற எனக்கு அந்த விவசாயம்னு உச்சரிக்க தெரியும், கோழிக்கின்ற மாதிரி எழுத தெரியும், எழுத்து கூட்டி வாசிக்க தெரியும். மற்றபடி விவசாயத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆகையினால் அதை பற்றி ஆய்வு பண்ணுறவங்க, அதில் ஆர்வம் உள்ளவங்க அதை பார்ப்பாங்க. நமக்கு அது ஒரு பூ மாலையில் இருக்கிற நார் தான் நான், அல்ல மற்ற பூக்கள் இல்லை, பூ நார் தான் நான். ஆக நமக்கும் மதித்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் என்ன நினச்சேன், ஈக்குவடார்னு ஒரு நாடு இருக்கான். நான் எப்போவோ படித்தது, அந்த நாட்டு பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ஈக்குவடார் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாடில் ஒரு தமிழன் பாராட்டப்படுறான். கூகுளில் போய் அண்ணனை பற்றி யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு தேடுறேன். ஈக்குவடார் நாட்டில் இவருக்கு நடக்குது ஒரு பாராட்டு கூட்டம். அந்த பாராட்டு கூட்டத்தில் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் 7 கிலோமீட்டரில் கன்றமாணிக்கம் அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு அந்த நாட்டுக்காரன் பாராட்டிக்கிட்டு இருக்கான், நமக்கு தெரியல. அப்படிங்கிறத சிறுகுடல்பட்டி மீட்டிங்கில் கண்ணதாசன் விழாவில் வச்சு அமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டு அரங்க நிறைஞ்சிருக்கும்போது நான் பெருமையை சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அவர் பேசணும். அவர் பேசும்போது, இங்கே வந்து பாருங்கள், 200 மாடு இருக்குது, ஆடுகள் ஒரு 500 ஆடு இருக்குது, 200 பன்னிகள் இருக்குது, 40 குதிரை இருக்குது. அந்த சத்தங்கள் காலையில் வந்து கேட்கும்போது தான் எனக்கு மனசு நிம்மதி தருது. 146 நாடுகளில் கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த தோட்டத்துக்குள்ளே உலா வரும்போது, அந்த மான்கள்லாம் பக்கத்தில் வந்து நிற்கும்போது அந்த நிம்மதி தான் எனக்கு பெருசாக தெரியுதுன்னு சொன்னார். அந்த மனுஷன் அன்னைக்கு தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சேன். சிங்கப்பூர் மணிமகுடம்னு ஒரு புத்தகம் சிங்கப்பூரில் வெளியிடுறதாக ஒரு விளம்பரம் பார்த்தேன். அங்கே இருக்கிற ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணேன், அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போ, அந்த நூலை எப்படியாச்சும் வாங்கி எனக்கு அனுப்புன்னு சொன்னேன். அவன் அந்த விழாவுக்கு போயிட்டான். அவரை போய் சந்திச்ச, இந்த மாதிரி திருப்பத்தூர்லேருந்து சொன்னார் அப்படின்னோடனே அவர் இந்த புத்தகத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். அந்த புத்தகம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதே மாதிரி ஒரு புத்தகம் இந்த கண்ணதாசன் விழாவில் நம்ம வெளியிடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் அவர்கிட்ட ஒரு கட்டுரை கேட்டேன். இந்த புத்தகத்தை நீங்கள் தான் எழுதணும், உங்கள் பேரில் தான் வெளியிடணும் இந்த கண்ணதாசன் தொகுப்பை. அந்த தொகுப்பை வளர்தமிழ் நூலகத்தில் வச்சு ப. சிதம்பரம் வெளியிடணும், KR பெரியகருப்பன் அமைச்சர் பெற்றுக்கொள்ளணும், இது என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டேன். சரிங்க யாருன்னு சொல்லிட்டார். அவர் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்று 25 கடைசி நாள். சரி, அவர்கிட்ட இதுதான் கிடைக்கல, ஒரு நாள் அவர் கூட இருந்ததை நம்ம நினைவுகளை பகிர்ந்து இதையே ஒரு புத்தகமாக்கிடணும், அவர் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு வந்தோம். அந்த ஒரு ஆசை தான் நிராசையாக போயிடுச்சு. இனிமேல் பரம்பு நடராஜன் அவர்கள் கேட்பாங்க, அண்ணன் நிச்சயமாக இருக்கிறாரா இல்லையா, நான் கூப்பிட்டா வரமாட்டார், அவர் இருக்காரா இல்லையான்னு கேட்பார். அந்த மாதிரி ஆகிப்போயிடுச்சு. இருந்தாலும் அவர் எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்வு சிறப்பதற்காக அவர் நம்மை பாராட்டி கொண்டிருப்பார். அவருக்கு நம்முடைய சார்பிலே அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை, நன்றியை, அன்பை நம்முடைய அவருடைய இளவல் கந்தப்பழம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை நம்ம தெரிவித்துக் கொள்வோம்.